டாப் என்ன அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் சொன்ன கேட்டகரியில் பேராசைக்குள்ளே வரும். பேராசை அப்படிங்கிறது இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் வந்து 3 மோடில் வந்து நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ட்ரைனிங் பிறகு என்னென்னா உங்களை வந்து ஃபோர்ஸ் யூ டு இன்வெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் தி ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து இஸ் நாட் ஆத்தரைஸ்டு பை செபி. அது வந்து ஃப்ராடுலண்ட் அப்ளிகேஷன். நீங்கள் அதை உண்மையை நினச்சி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எல்லாமே காட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ்ட் அப்படின்னு. ஆனால் அதில் காட்டக்கூடியது எல்லாமே இன்ஃப்ளேட்டட் ஃபிகர்ஸ். நீங்கள் வந்து தப்பான ஒரு ஆப், அது வந்து நாட் ஆத்தரைஸ்டு பை செபி, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏமாறுறீங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா பேராசை. அவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்க? ரிட்டையர்ட் பீப்புள், பணம் இருக்கவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி பார்க்குறவங்கள டார்கெட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஒரு 5 மடங்காக பண்ணித்தாரேன், 10 மடங்காக பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்லி பேராசையை தூண்டி இதுதான் பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு மெத்தடு. செகண்ட், இது வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பயங்கரமாக வந்து க்ரோ ஆகிருக்கு. கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ இன்றைக்கி வந்து $100,000. ஒரு பிட்காயினோட வேல்யூ அப்படிங்கிறது 90 lakhs rupees இந்தியன் மணியோட வேல்யூ இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆசையை தூண்டுறாங்க. வெறும் $1000 இருந்தது இன்றைக்கி வந்து $100,000 ஆயிருக்கு. அப்படின்னா ஃபினாமினல் க்ரோத். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை தூண்டி அங்கேயும் உங்களை வந்து ஒரு தப்பாக கைட் பண்ணி ஒரு ஃப்ராடுலண்ட் அப்ளிகேஷன், அது வந்து சைபர் கிரிமினல் கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனில் தான் உங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்துறாங்க. அது 2வது கேட்டகரி. 3வது வந்து இன்னைக்கு ஏஐயோட எவல்யூஷனை யூஸ் பண்ணி நிறைய வந்து ஃபிஷிங், நிறைய வந்து விஷிங் நடக்குது. அதே மாதிரி ஒரு செலிபிரிட்டி வந்து பேசி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு 19,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 இயரில் 90 lakhs rupees வரும். இது வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குற மாதிரி, இல்லை இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் கொடுக்குற மாதிரி. இது எல்லாம் ஏஐயால் கிரியேட் பண்ணது. அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கல, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை. இந்த மாதிரி வந்து டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து அந்த மாதிரி வந்து அட்ராக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பேங்க்கில் கொடுக்குற அந்த 6% இன்ட்ரெஸ்ட் அதுதான் கேரண்டீடு, ரைட்டா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கோ நார்மல் பீப்புளுக்கோ கொடுக்கக்கூடிய 6.5. எனிபடி கிளைமிங் உங்களுக்கு வந்து டபுள் பண்ணி தரேன், 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா இன் இயர், இல்லை வந்து 50% growth அப்படின்னா இனிஷியலாக வர்ற மாதிரி வரும், ஆனால் அது ஏமாத்து, பணம் வராது. இதில் தான், அதனால தான் ஓவரால் அந்த 20,000 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து கான்ட்ரிபியூட்ஸ் டு